பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஹோஸ்னா ரியல் எஸ்டேட். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. இது கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்குங்கிறது இதோட சிறப்பு. இது கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக பொள்ளாச்சி ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மலுமிச்சம்பட்டி வந்துடலாங்க. இப்போ நம்ம மலுமிச்சம்பட்டி வந்துவிட்டோம். இப்போ ஜங்ஷன்லேருந்து ஈஸ்ட் சைடு நம்ம போனோம் அப்படின்னா செட்டிப்பாளையம் ரோடுங்க. இதிலிருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்தோம் அப்படின்னாலே நம்ம அந்த டிடிசிபி லேஅவுட்டுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். சுற்றிலும் கடைகள் இருக்குது. நல்ல ஒரு டெவலப்பான நல்ல ஒரு ஏரியாங்க. ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இங்கே வந்துடலாங்கிறது சிறப்பான ஒரு விஷயம். வாகன போக்குவரத்துகள், பஸ் வசதியெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இங்கே இருக்குது. கடைகள்லேருந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே இங்கே வந்து நல்ல சௌகரியமான ஒரு இடமாக தான் இந்த மலுமிச்சம்பட்டி கருதப்படுதுங்க. ஸோ இது கார்ப்பரேஷன் லிமிட்டு. இப்போ நம்ம மலுமிச்சம்பட்டியில் அந்த லேஅவுட்டுக்கு நம்ம வந்துட்டோங்க. பாருங்கள், இப்போ நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் அந்த சர்க்கிளில் இருக்கிற லேஅவுட் டீட்டெயில்ஸு. இந்த இப்போ போயிட்டுருக்கிற அந்த வாகனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக எல்என்டி பைபாஸில் போய் லிங்க் ஆகுதுங்க. இது வந்து ஈஸ்ட் சைடாக போகுது. கரெக்டாக 1 கிலோமீட்டரில் எல்என்டி பைபாஸ் ரோடு வந்துடும். ஸோ இதோட பேக் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இதை சுற்றி இருக்கிற வீடுகளில் இப்போ நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம். டெவலப்பிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதோட சர்க்கிளில் தான் நம்ம இப்போ உங்களுக்கு வந்து அதோட ஸ்டேட்டஸை காட்டுறோம். பக்கத்தில் கோயில்கள் எல்லாமே இருக்குது, வீடுகள் நிறைய இருக்குது, குடியிருப்புகள் இருக்குது. இப்போ இந்த ரோட்டில் நம்ம அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வெஸ்ட் சைடு போனோம் அப்படின்னா கற்பகம் காலேஜோட, அதாவது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோடை வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். கிலோமீட்டர் கம்மியான டிஸ்டன்ஸில் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடலாங்க. இது ஒரு நல்ல வேல்யூபிளான சைட்டு. இது டிடிசிபி சைட்டு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு மெட்டல் ரோடு தான் இருக்குது. கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கிறதுனால வீடுகள் வந்ததுனால இப்போ எல்லாமே அவங்க ரோடுகள் போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. டபுள் சைடு ரோடு பேசிங்கில் வந்துடுதுங்க. நார்த் அண்ட் சவுத்து, அதாவது நார்த் சைடும் ரோடு இருக்குது. 30 அடி ரோடு, 20 அடி ரோடுங்கிற மாதிரி 2 ரோடுகள் அமைஞ்சிருக்குங்க. இடத்தோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30க்கு 51ங்கிற அளவில் வந்துடுது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூபிளான ஒர்த்தான ஒரு சைட்டுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, நீங்கள் இப்போ உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்த நாங்கள் விசிட் பண்ணுறோம். நீங்கள் விசிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்த நாங்கள் காட்டுறோம். நீங்கள் நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடம் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுது அப்படின்னா நம்ம கஸ்டமரோட பேசலாங்க. அவங்க இந்த இடத்தோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 9லேருந்து 10 லட்சம் வரைக்கும் இந்த ஏரியா வேல்யூஷன் இருக்குது. ஆனால் கஸ்டமர் கேட்குறது 7,60,000 ரூபா தான் அவங்க வந்து ஃபர் சென்ட்டுக்கு அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு கார்ப்பரேஷன் லிமிட்டில் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இன்றைக்கி நம்ம வாங்கணும் அப்படின்னா அது நடக்காத காரியம். ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்கிற கஸ்டமர் கம்மியான ப்ரைஸில் சொல்லியிருக்காங்க. நம்மளும் நியாயமான ரேட்டில் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.